புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே நிகழ்ந்த விபத்தின் கோர காட்சிகள்தான் இவை. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்த 22 பக்தர்கள் சென்னையிலிருந்து சபரிமலைக்கு புறப்பட்டுள்ளனர். இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் பனையஞ்சேரி என்ற பகுதியிலிருந்து ஓம் சக்தி பக்தர்கள் 17 பேர் செந்நிற ஆடை அணிந்து பக்தி சுற்றுலா கிளம்பியுள்ளனர். இது தவிர திருக்கடையூரிலிருந்து 3 பேர் சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு காரில் பயணப்பட்டுள்ளனர். இதில் சென்னையிலிருந்து புறப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பிள்ளையார்பட்டியில் சுவாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு நேராக திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சபரிமலை சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதேபோல ஓம் சக்தி பக்தர்கள் மேல்மருவத்தூர், ஸ்ரீரங்கம் கோவில்களில் சுவாமியை தரிசித்துவிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு பயணித்ததாக தெரிகிறது. இந்த 3 குழுக்களும் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே பயணத்தை மேற்கொண்ட நிலையில் நமனசமுத்திரம் என்ற இடத்தில் சாலையோர டீக்கடை ஒன்றில் தேநீர் அருந்துவதற்காக 3 குழுக்களும் தங்களது வாகனங்களை கடையின் அருகில் நிறுத்தியுள்ளனர். அப்போது தேநீர் அருந்துவதற்காக சிலர் வாகனங்களை விட்டு இறங்கிய நிலையில் சிலர் வாகனங்களுக்குள்ளேயே இருந்ததாக தெரிகிறது. அந்த சமயத்தில் அரியலூரிலிருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சிவகங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈச்சர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த இவர்களது வாகனங்கள் மீது அடுத்தடுத்து அதிவேகத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒரு பெண் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இதை அடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஜேசிபி உதவியுடன் விபத்துக்குள்ளான வாகனங்களில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 3 வயது குழந்தை உட்பட 19 பேர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. லாரி ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதே பகுதியில் 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் பலியான நிலையில் விபத்தை தடுப்பதற்கான எந்தவித முன்னறிவிப்போ வேக தடையோ இப்பகுதியில் அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மேற்கொண்டு விபத்துகளை தடுக்க இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.